ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது 250வது வீடியோ. ஓல்டு கொஷின் பேப்பரில் 250வது வீடியோ போட்டிருக்கோம். இந்த 250 வீடியோவை தாண்டி வேறு எந்த டாப்பிக்லேயும் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. அதனால் இந்த 250 வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணிங்கன்னா அது புத்திசாலித்தனம், ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து ஒரு 10 இம்பார்ட்டண்டான நல்ல கொஷின்ஸாக ஓல்டு கொஷின் பேப்பர்லேருந்து பார்க்க போகிறோம். ஃபுல் ஆன்சரோடு பார்க்க போகிறேன். ஸோ இதில் வந்து ஆன்சரை நம்பரே சொல்லிடுறதுனால கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வேறு லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன்சர்ஸை உங்களுக்கு ஹைட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஆன்சர்ஸை நீங்களே அனலைசிஸ் பண்ணலாம். தெரியாததை நான் கடைசியில் சொல்லிவிடுவேன். செல்ஃப் அசஸ்மெண்ட்டாக போடலாமா, இப்படி ஆன்சரோடு படித்து சொல்லிடலாமாங்கிறத வீடியோவில் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ எப்படி போடணுங்கிறத சொல்லுவோம். இது 250வது வீடியோ. சூப்பரான கொஷின்ஸாக இருக்குது, பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், டைரக்ட் கான்டாக்ட் வித் த ஸ்கின் ஆஃப் த மதர், டைரக்ட் கான்டாக்ட் with the skin of the mother, which provides biological control heat source to keep the stable low birth weight babies warm in termed as. அதாவது மதரோட ஸ்கின்னோட டைரக்ட் கான்டாக்டோடு வைக்கிறது பயாலஜிக்கலி அவங்களுக்கு வந்து ஹீட் சோர்ஸை வந்து ஹீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்குது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோ பர்த் வெயிட் பேபிஸ்க்கு அது வந்து என்னென்னா வார்ம்த்தை கொடுக்குது. அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், கங்காரு மதர் கேர், லையிங் இன் வார்ட், ஓப்பன் கேர் சிஸ்டம், கீப்பிங் இன் த இன்குபேட்டர் வித் அ ரேடியன்ட் வார்மர். A. Gangaru mother care, lying in the ward, open care system, keeping in incubator with radiant warmer. என்னன்னு பாருங்க, direct contact with the skin of the mother, which provides biological controlled heat source to keep the stable low birth weight babies warm, is termed as. ஸோ ரைட்டான ஆன்சர் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏ. ஸோ இதுக்கான ரைட்டான ஆன்சர் வந்து கங்காரு மதர் கேர். இதுக்கான ஒரு கரெக்டான டெர்மினாலஜிஸ் வந்து கங்காரு மதர் கேர். ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து செகண்ட் கொஷினு, thickened mucus that forms a cervical plug during the pregnancy is termed as. அந்த திக்கான மியூக்கஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ளக் மாதிரி, அதுக்கு வந்து அந்த சர்வைக்ஸ்க்கு ஒரு பிளாக் ஒரு பண்ணுற மாதிரி ஒரு ப்ளக் மாதிரி யூஸ் ஆகுது டியூரிங் த ப்ரெக்னன்சி. ஸோ அதை வந்து என்னென்னு சொல்கிறோம், பிளாசண்டா ப்ரீவியா, அப்ரப்ஷியோ பிளாசண்டா, சூடோசைசிஸ், ஒப்பர்குலம். பிளாசண்டா ப்ரீவியா, அப்ரப்ஷியா பிளாசண்டா, சூடோசைசிஸ், ஓப்பர்குலம். ஸோ இதுக்கு ரைட்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி, ஓப்பர்குலம். அப்போது இந்த சூடோசைசிஸ்னால் என்ன யாருக்காவது தெரிஞ்சுன்னா நம்மளோட டெர்மினாலஜிஸை நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்ரப்ஷியா பிளசண்டா ப்ரிவியா, கண்டிப்பாக இது ரெண்டுக்கும் டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சிருக்கும். இதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இதில் உள்ள அந்த டைப்ஸையும் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். ஸோ 92க்கு ரைட் ஆன்சர் வந்து டி. 93 இந்த மாதிரி போடலாமா, இல்லை ஆன்சர்ஸை நீங்கள் சொல்கிற மாதிரி போடலாமா, எல்லா டீட்டெயிலும் நான் வந்து சொல்லிடுவேன். ஆன்சர்ஸ் மட்டும் நீங்கள் சொல்கிறாப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போடலாமா, செல்ஃப் அசஸ்மெண்ட் போடலாமா, இல்லை ஆன்சரை சொல்லிடலாமான்னு சொல்லிடுங்க. மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணிங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு. The intermittent irregular painless uterine contraction, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்மிட்டண்ட்டாக இருக்குது, இர்ரெகுலராக இருக்குது. அதாவது ஒரு சர்டைன் டைம் பீரியடில் இல்லாமல் சில சமயம் வருது, அப்புறம் வர மாட்டேங்குது, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வருது, அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு வருது. ஸோ அந்த மாதிரி இன்டர்மிட்டண்ட்டாக இர்ரெகுலராக பெயின்லெஸ் யூட்ரின் கன்ட்ராக்ஷன் வருது, பெயினும் இருக்கிறது இல்லை. விச் அக்கர்ஸ் டியூரிங் த ப்ரெக்னன்சி டைம் பீரியடில் வந்து இது வந்து நடக்குது. விச் ஹேஸ் நோ எஃபெக்ட் ஆன் த சர்வைக்கல் டைலட்டேஷன் அண்ட் எஃபேஸ்மெண்ட். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்ட்ராக்ஷன் வரப்போ உங்களுக்கு டைலட்டேஷனும் இருக்கிறதில்ல, எஃபேஸ்மெண்ட்டும் இருக்கிறதில்ல. ஸோ அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், ப்ராக்ஸ்டன் கிக்ஸ் கன்ட்ராக்ஷன், ட்ரூ லேபர் பெயின், லேட் டீசலரேஷன், எஃப்ளரேஜ் அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி சொல்கிறாங்க. ஸோ இதில் ப்ராக்ஸ்டன் கிக்ஸ் கன்ட்ராக்ஷன்னா என்ன, ட்ரூ லேபர் பெயின்னா எப்படி இருக்கும், ஃபால்ஸ் ட்ரூ லேபர் பெயின்னா எப்படி இருக்கும், லேட் டீசலரேஷன் அப்படின்னா என்ன நடக்கும் ஆக்சுவலி, தென் எஃப்ளரேஜ் அப்படின்னா என்ன, இதெல்லாம் இந்த டெர்மினாலஜிஸ்லாம் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கணும் தான் அடுத்தடுத்த எக்ஸாமில் கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுத முடியும். ஸோ 93க்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ, ப்ராக்ஸ்டன் கிக்ஸ் கன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இர்ரெகுலராக இன்டர்மிட்டண்ட்டாக பெயின் இல்லாமல் கன்ட்ராக்ஷன் வருது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா சர்வைக்கல் டைலட்டேஷனும் இல்லை, எஃபேஸ்மெண்ட்டும் இல்லை. இந்த எஃபேஸ்மெண்ட்னா என்ன, நர்சிங் டிக்ஷனரியை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ டக்குன்னு இதுக்கெல்லாம் ஆன்சர் உங்களுக்கு மனசுக்குள்ளே வந்தது அப்படின்னா சூப்பராக ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்தது, தி ஆண்ட்ரோ போஸ்டீரியர் டயாமீட்டர் ஆஃப் த ஃபீட்டல் ஸ்கல், தி ஏபி டயாமீட்டர் ஆஃப் த ஃபீட்டல் ஸ்கல், விச் ஃபீட்டலோட அந்த ஸ்கல்லோட டயாமீட்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்து லாங்கஸ்ட் எது, ஷார்ட்டஸ்ட் எது அப்படின்னு கேட்பாங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஆண்ட்ரோ போஸ்டீரியர் டயாமீட்டர் ஆஃப் த ஃபீட்டல் ஸ்கல் விச் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த மிட் பாயிண்ட் ஆஃப் த சின் டு த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆன் த சாஜிடல் சூச்சர்ஸ். இதுதான் இங்கே முக்கியமான மேட்ரு. என்னென்னா எங்கேருந்து எது வரைக்கும்னா
மிட் பாயிண்ட் ஆஃப் த சின்னோட மிட் பாயிண்ட்லேருந்து ஹையஸ்ட் பாயிண்ட் ஆன் த சாஜிட்டல் சூச்சர்ஸ் வரைக்கும் இருக்கிற விச் மெசர்ஸ் அப்ராக்சிமேட்லி 14 சென்டிமீட்டர் இருக்குது இதை வந்து. ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், மென்டோ வெர்டிக்கல் சப்மென்டோ pragmatic diameter, then occipito-frontal diameter. So mento-vertical, submento-pragmatic diameter, occipito-frontal diameter. So 94 right answer வந்து A, mento-vertical. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14 சென்டிமீட்டருக்கு mento-vertical. ஸோ ஹையஸ்ட் எது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தெரிஞ்சால் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷார்ட்டஸ்ட் எது அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நிறைய கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. 95 the peripheral outpost of the existing healthcare delivery system. The peripheral outpost of the existing healthcare delivery system and the peripheral outpost in the rural area subcenter, PHC primary health center, community health center CHC and rural hospital. So இதில் வந்து peripheral outpost healthcare நம்ம இப்போ இருக்கிற healthcare delivery சிஸ்டத்தில் எது in rural ஏரியாவில். ரைட்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ, சப் சென்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிஃபரல் அவுட் போஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இதுதான் எக்ஸிஸ்டிங் இப்போ இருக்கிறதுல வந்து இந்த ஹெல்த் கேர் டெலிவரி சிஸ்டத்தில் இருக்கிற பெரிஃபரல் அவுட் போஸ்ட் இந்த ரூரல் ஏரியா. இதுதான் 95 கரெக்ட் ஆன்சர் ஏ. ஸோ 96க்கு அடுத்து பார்ப்போம். தி ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த செலெக்ஷன் ஆஃப் தி ஜென்ரல் நார்ம் ஆஃப் த செலெக்ஷன் ஆஃப் ஒன் அக்ரிட்டட் சோசியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் ஃபார் த பாப்புலேஷன் ஆஃப் எவ்வளோ பாப்புலேஷனுக்கு இந்த ஆஷா ஒர்க்கரை வந்து இவங்க வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. 600, 800, 1000, 1500. இந்த ஆஷாங்கிறதுக்கு வந்து எக்ஸ்பேன்ஷன் நிறையா திரும்பி கேட்டிருக்காங்க. அக்ரிட்டட் சோசியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் அவங்கள தான் வந்து ஆஷா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்க எவ்வளோ பாப்புலேஷன் வந்து கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1000 பாப்புலேஷனுக்கு வந்து அவங்கள வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஒரு 1000 பாப்புலேஷனுக்கு வந்து ஒரு ஆளை வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. 97 நியூ இனிஷியேட்டிவ் அண்டர் நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூ இனிஷியேட்டிவ் அண்டர் நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் எக்ஸப்ட். ஸோ இந்த நியூ இனிஷியேட்டிவில் எதெல்லாம் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்ஸை, பேன் ஆன் டிபி சீராலஜி, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம், லிங்க் ஒர்க்கர் ஸ்கீம். ஸோ 97 வந்து டி வந்து வராது, லிங்க் ஒர்க்கர் ஸ்கீம் இது மட்டும் வரல, மற்றதெல்லாம் வந்து வருது. எக்ஸப்ட்னு கொடுத்துருக்கிறதுனால மற்றதெல்லாம் வருது. நியூ இனிஷியேட்டிவ் அண்டர் நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம். ஸோ இந்த நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராமில் நிக்ஸை வருது, பேன் ஆன் டிபி சீராலஜி வருது, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம் வருது, லிங்க் ஒர்க்கர் ஸ்கீம் வரல. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. 98 ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்கரம் என்டைட்டில்ஸ். இந்த ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்கரம் இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டைட்டில். ஸோ இதில் வந்து யார் வந்து டைஅப் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் 5 சில்ட்ரன், ப்ரெக்னென்ட் உமன், லாக்டேட்டிங் உமன், எல்டர்லி. ஸோ இந்த ஜனனி சிசுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ 98க்கு ரைட் ஆன்சர் பி, ப்ரெக்னென்ட் உமன். ஸோ ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம் என்டைட்டில்டு யாருக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் உமனுக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம் என்டைட்டில்ஸ் பி, ரைட்டான ஆன்சர் ப்ரெக்னென்ட் உமன். ஸோ 99 பார்ப்போம். which of the following is not a functions of the store management. இந்த ஸ்டோர் மேனேஜ்மெண்ட்டில் எது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது, இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் எது வந்து ஸ்டோர் மேனேஜ்மெண்ட்டில் வராது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த நாட் அ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டோர் மேனேஜ்மெண்ட். ப்ரிப்ரேஷன் ஆஃப் த ரிசிப்ட், இன்வென்ட்ரி கண்ட்ரோல், ப்ரொக்யூர்மெண்ட், அரேஞ்ச்மெண்ட், இன்ஸ்பெக்ஷன். இன்ஸ்பெக்ஷன். ஸோ இதில் வந்து சி வந்து வரல, ப்ரொக்யூர்மெண்ட் வந்து வர்றதில்ல, அதர்வைஸ் மற்றதெல்லாம் வந்து வருது. ஸோ இதில் என்னென்ன ஸ்டோர் மேனேஜ்மெண்ட்டில் என்ன வருது, ப்ரிப்ரேஷன் ஆஃப் த ரிசிப்ட் வருது, இன்வென்ட்ரி கண்ட்ரோல் வருது, அரேஞ்சிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் வருது. ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் வந்து வரல. இந்த ப்ரொக்யூர்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜியை நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு, செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். 100 தி மீன்ஸ் ஆஃப் டைரக்ஷன். ஸோ அதாவது டைரக்ஷன், கைடன்ஸ் அண்ட் கண்ட்ரோலிங் த ஒர்க் ஃபோர்ஸ் டு த அக்கம்ப்ளீஷ் த அசைன்டு டாஸ்க் இன் த மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். அதாவது இந்த மேனேஜ்மெண்ட் ப்ராசஸில் ஒரு டைரக்ஷன் கொடுக்குறோம், கைடன்ஸ் கொடுக்குறோம், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம், அதை வந்து அக்கம்ப்ளீஷ் அந்த வேலையை வந்து முடிக்கணும் அப்படின்னா அதை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டெலிகேஷன், சூப்பர்விஷன், மோட்டிவேஷன், அப்சர்வேஷன். ஸோ இதுக்கு ரைட்டான ஆன்சர் பி, சூப்பர்விஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா டைரக்ஷன், கைடன்ஸ், கண்ட்ரோலிங் ஒர்க் ஃபோர்ஸ் டு த அக்கம்ப்ளீஷ் அசைன்டு டாஸ்க் இந்த மேனேஜ்மெண்ட் ப்ராசஸில் ஒரு வேலையை டைரக்ட் பண்ணுறத, கைடன்ஸ் பண்ணுறது, ஸோ அந்த வேலையை முடிக்கிறது, இதெல்லாம் வந்து எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்விஷனில் வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரைட்டான ஆன்சர் வந்து சூப்பர்விஷன்.
ஸோ இன்றைக்கி இந்த கொஷின் பேப்பர் நம்ம வந்து முடிச்சிட்டோம். ரொம்ப நாளாக போடல. இன்றைக்கி வர வீடியோஸை நிறைய பேர் பார்த்தீங்க, நிறைய ஷேர் பண்ணீங்க, நிறையா லைக்ஸ் போட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போடுறோம். நீங்கள் யாரும் பார்க்குறது இல்லை அப்படிங்கிறதுனால தான் நமக்கு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் ஓல்டு கொஷின் பேப்பர் அடுத்தடுத்த வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கேட்குறதுக்கு நம்ம வந்து இடையில நீங்கள் பதில் சொன்னீங்க அப்படின்னா நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவுக்கு போகலாம்.